பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினையேனே. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு இனிய இரவு பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சிவராத்திரி. இந்த சிவராத்திரி தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பல இடங்களில் பல நாடுகளில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நிறைய கோவில்களில் கூடுவாங்க, நிறைய பிரார்த்தனைகள் செய்வாங்க, நிறைய பூஜை முறைகள் இருக்கும், சில பேர் உபவாசங்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும். சரி, இந்த சிவராத்திரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, காரியம் என்ன, எதற்காக சிவராத்திரி உருவானது, என்ன காரணத்திற்காக, யார் இதை உருவாக்கினார்கள், இதன் மூலமா சயின்ஸுக்கும் இந்த சிவராத்திரிக்கும் உள்ள தொடர்பு என்ன, இப்படி பல கேள்விகள் இருக்கு. அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்காக பதில்கள் கொடுக்கறதுக்காக நம்முடைய ஸ்டுடியோவுக்கு 2 அற்புதமான விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, முனைவர் மாக்கி ரமணன் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர்கள் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மற்றொரு விருந்தினர் ஜோதிட சிரோன்மணியன் பூஷன் திருமதி ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்களும் வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். இருவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி. மேடம், முதல் கேள்வி உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிவராத்திரியை நம்ம பலகாலமாக நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய கதைகள் உண்டு, நிறைய புராணங்கள் உண்டு, இதிகாசங்களுடைய இலக்கியத்தில் கூட சில குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு நாள்களில் வருமா? இது முதல் கேள்வி. இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் வருமா? ஏன்? ஏன்னா நீங்கள் ஜோதிடராகவும் இருக்கிறதுனால இதுக்கும் திதிக்கும் நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோடு நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே. உலகெங்கும் இருக்கக்கூடிய சன் டிவி குடும்பத்துக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் சிவராத்திரி தின வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண்டுகளும் ஒவ்வொரு கிழமைகள் வேறுபடும். ஆனால் திதி, சதுர்தசி திதி, அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்தசி திதியை தான், அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி திதியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கிட்டுருக்கோம். ஸோ இதில் கிழமைகளும் சரி தேதிகளும் சரி மாறுபடும். ஆனால் இந்த திதி மட்டும் எப்போதுமே மாறுபடாது. இந்த சதுர்தசி திதி, அதாவது அமாவாசைக்கோ இல்லை பௌர்ணமிக்கோ முன்னாடி வரக்கூடிய, அப்போ தேய்பிறையில தான் இது வரும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு எதுவும் குறிப்பிட்ட காரணங்கள் உண்டா? கண்டிப்பாக சார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சிவராத்திரியை நீங்கள் அறிவியல் சார்ந்ததா சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவராத்திரி அப்படின்றது இந்த சதுர்தசி திதி, இது ஒவ்வொரு வருடத்துக்கும் 24 வரும். அதாவது வளர்பிறை சதுர்தசி திதி, தேய்பிறை சதுர்தசி திதி, இது ரெண்டுமே வரும். இதில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்தினம், அதாவது தேய்பிறை சதுர்தசி திதி அப்படிங்கிறது மகா சிவராத்திரிக்கு உண்டானது. இது அறிவியலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏன் இவ்வளோ சதுர்தசியை விட்டுட்டு இங்கே மட்டும் மகா சிவராத்திரியை மிக விமர்சனையாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமி தன்னுடைய நீள்வட்ட பாதையில் பயணிக்கும் போது சிறிய வட்ட பாதைக்கு மாறக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லியூமரஸ் ஃபெரஸ் எய்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதிர்வீச்சு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த கதிர்வீச்சோடைய ஆற்றல் பூமிக்கு நெருங்குறதா ஒரு ஐதீகம். இதை நிறைய சயின்டிஸ்டும் சரி எல்லாருமே தங்களுடைய குறிப்பில் எய்தர் அப்படின்னு சொல்லி இந்த கதிர்வீச்சுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் நான் சில இடங்களில் நான் படிச்சிருக்கேன். அதாவது இன்னைக்கு முடிந்த வரைக்கும் நிமிர்ந்து நாம் உட்கார்ந்து அந்த பூஜைகளை பண்ணுறதோ இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சிவநாமம் சொல்கிறதோ ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸ் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆற்றலை உடல் கிரகிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்காக சொல்லப்பட்டிருக்குமா மேடம்? ஆமாங்க சார், கரெக்டாக சொல்லணும்னா எல்லா சதுர்தசி திதியிலையும் இந்த கதிர்வீச்சு வரும். இந்த கதிர்வீச்சுக்குள்ளேயே 2 வகை இருக்குது, ஸ்ப்ரிங்கு, ஃபால். இந்த ஃபால் வரக்கூடியது தான் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி. ஸ்ப்ரிங் மாதம் மாதம் வரக்கூடியது. இந்த ஃபால்னு சொல்லக்கூடிய இந்த எய்தருடைய கதிர்வீச்சு நம்ம அந்த சிவனுடைய கோலமே நம்ம எப்படி பார்க்குறோம், அவர் தியான முறையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஈசனை நம்ம பார்க்குறோம். அந்த ஈசனை அதே முறையில் உட்கார்ந்து ஒருத்தர் தியானித்து அதுலேயும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும்போது இந்த எய்தர் சொல்லக்கூடிய கதிர்வீச்சு பல மாற்றங்கள், மன தெளிவு, ஒரு சிந்தனைகள், வெற்றிகள், இலக்குகளை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சிவராத்திரியா இன்னைக்கு கோவிலில் போயிட்டு நம்ம பூஜை இருக்கணும், நான்கு ஜாம பூஜையும் 6 வேளை பூஜையும் நம்ம கண்டிப்பாக அந்த கோவிலில் தங்கி கண் விழித்து அதை பயன்பெறணுன்றதை
ஆன்மீக ரீதியா நம்மளுக்கு இணைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஐயா ரமணன் கிட்ட போறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு கேள்வி உங்ககிட்ட எனக்கு இருக்கு. 12 2 2 12, அதாவது வந்து தேய்பிறை 12 வளர்பிறை 12 அப்படின்னு சொன்னீங்க. பட் இதுக்கெல்லாம் இல்லாத இம்பார்ட்டன்ஸ் இந்த மாசி மாதத்துக்கு ஏன் வருது அப்படிங்கிற முறையை மட்டும் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. என்ன முக்கியத்துவம்னு மட்டும் மீண்டும் முறைமை சொல்லுங்க மேடம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா மாசி மாதம் அப்படின்னா சூரியன் வந்து கும்பராசிக்குள்ள பயணிக்கிறது. இதையே தான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எப்படி பண்ணுவாங்கன்னா, மாசி மாதத்துல வரக்கூடிய சூரியன் வந்து கும்பத்துல பயணிக்கிறதும், குரு பகவான் வந்து சிம்மத்துல பயணிச்சு, சந்திர பகவான் வந்து மக நட்சத்திரத்துல பயணிக்கும் போது மாசி மகம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கும்பமேளாவை கொண்டாடுவாங்க. அதே ரீதியாகவும் ஒரு விஷயம் இருக்கு. அதே போல சூரியன் கும்பம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு பலம் பெறக்கூடிய நாள். அதை தான் வந்து மாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம், சிவராத்திரி இதெல்லாம் வந்து ரொம்ப விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது. ஓகே ஓகே ஐயா, இந்த கேள்வி உங்களுக்கானது ஐயா. இந்த சிவராத்திரி, அதாவது இந்த வருடம் நாம கொண்டாடப்படக்கூடிய இந்த சிவராத்திரி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த சிவராத்திரி வரும். ஏன்னா பிரதோஷம் வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரவாரத்தில் வந்திருக்கு, பிரதோஷம் வந்திருக்கு, சிவராத்திரி வந்திருக்கு, இப்படி பல சிறப்புகள் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வந்திருக்கு. அதனால இந்த பிரதோஷம், இந்த சிவராத்திரி மிக மிக முக்கியமான ஒரு சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி? ரொம்ப அற்புதமான செய்தி இது. இன்றைய தினம் நடக்கின்ற மகா சிவராத்திரி மற்றைய சிவராத்திரிகளை விட மகோன்னதமானது. காரணம் என்ன என்றால், ஒரு உலகியல் பார்வையில் நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு உலக மகளிர் தினம். இந்த உலக மகளிர் தினத்துக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன பொருத்தம் என்றால், மகளிருக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக சிவபெருமான் நினைத்தார். எனவேதான் இதே மகா சிவராத்திரி அன்றுதான் உமையம்மைக்கு திருவண்ணாமலையிலே இடப்பாகத்தை வழங்கி உயர்வு செய்தார். எனவே 33% பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கு முன்பாக 50% தன்னுடைய உடம்பிலேயே சிவபெருமான் கொடுத்த இடம் திரு அண்ணாமலை. எனவே அந்த திரு அண்ணாமலையில் அக்னிஸ்வரூபமாக இறைவன் இருக்கின்றான். அந்த திருவண்ணாமலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்பிகைக்கு இடப்பாகத்திலே இடம் கொடுத்த ஒரு சிறப்பு இந்த மகா சிவராத்திரிக்கு உண்டு. எனவே தான் அந்த வகையில் கூட மகா சிவராத்திரியை நாம் நினைந்து போற்றலாம். வெள்ளிக்கிழமை வருவதனால சக்திக்கு அது சிறப்பு. எனவே சக்தியினுடைய அம்சமும் மகா சிவராத்திரியில் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நவராத்திரி பராசக்திக்குள்ள சிறப்பு, வைகுண்ட ஏகாதசி திருமாலுக்குள்ள இரவு வழிபாட்டு சிறப்பு, சிவபெருமானுக்கு மாசி மாதத்திலே வருகின்ற இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் சிறப்பு என்று நம்முடைய புராணங்கள், இலக்கியங்கள் எல்லாமே பேசுகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் நடக்கின்ற இந்த மகா சிவராத்திரி உலகெங்கும் உள்ள சிவாலயங்களிலே ஒரு நர்த்தன விழாவாகவும் பூஜை செய்கின்ற ஆலய விழாவாகவும் இது ஆனந்தமாக கொண்டாடப்படுகின்றது. நன்றி ஐயா. ரேவதி மேடம், உங்களுக்கான கேள்விதான் இது. இந்த சிவராத்திரி ஐயா சொன்னார், இன்னைக்கு திருவண்ணாமலையில் உமையம்மளுக்கு சரி பாதியை சிவபெருமான் வழங்கினதா, அதனால இந்த சிறப்பு உண்டு அப்படிங்கிற இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு, பல கதைகள் உண்டு. இந்த சிவராத்திரி இன்னைக்கு இதனால தான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணப்ப நாயனாரினுடைய பக்திக்கு மெச்சின நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஒரு சிறு விளக்கமும் நீங்கள் கொடுங்க. அதாவது கண்ணப்ப நாயனாருக்கு பார்த்தீங்கன்னா சிவனுடைய காட்சி கிடைச்சது, அவருடைய முக்தி நிலைக்கு உண்டான காட்சி கிடைத்தக்கூடிய நாள் இந்த சிவராத்திரி. அதாவது தன் நிலையை அனைத்தையும் சிவனுக்கே சரணாகதியாக கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஜாம பூஜைகள் செய்வாங்க. இந்த 4 ஜாம பூஜைகளில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பூஜையாக அந்த சாயங்காலம் 6 to 9, 9 to 12, 12 மணிலேருந்து 3 மணி, 3 மணிலேருந்து 6 மணி, இந்த 4 கால பூஜையை கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு செஞ்சதா. எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் செய்த பூஜை முறையில் முதல் ஜாமத்தில் பாலை நைவேத்தியமாக வச்சு அவர் அந்த பூஜையை செஞ்சார். 2வது ஜாமத்தில் தயிரை வைத்து பூஜை செஞ்சார். 3வது ஜாமத்தில் நெய்யை வைத்து பூஜை செஞ்சார். 4வது ஜாமத்தில் தேனை வைத்து பூஜை செஞ்சார். அதாவது பசுவினுடைய கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய், அதுலேருந்து உன்னதமான பொருளாக இருக்கக்கூடிய தேன்,
ஸோ அந்த கண்ணப்ப நாயனார் சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு சிவனுடைய பக்தனாக மாறத்துக்கும் சிவனுடைய அருளை கிடைக்கிறதுக்கும் இந்த 4 ஜாமத்தில் இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் போது அவர் சிவ தரிசனத்தை கண்ட மாதிரி நம்மளும் சிவனுடைய தரிசனத்தை காண முடியும்ன்றது சொல்கிறாங்க. மகா சிவராத்திரி சிறப்பு நேரலை தொடர்கிறது. செய்தியாளர் ஐயப்பன் திருவண்ணாமலையிலிருந்து நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயப்பன் வணக்கம். இன்னைக்கு திருவண்ணாமலையில் நீங்க இருக்கீங்க. மகா சிவராத்திரி அங்க மிக சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நிறைய மக்கள் கூடியிருப்பாங்க. அங்க என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்கு, மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு, நீங்க விரிவா பதிவு செய்யலாம். ஞான தபோதனரை வாயென்று அழைக்கக்கூடிய மலை இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் அண்ணாமலையார் கோவிலில் பல்வேறு விசேஷங்கள் நடைபெற்றாலும் மகா சிவராத்திரி தினமான மகா சிவராத்திரி உருவான தலமும் இந்த திருவண்ணாமலை தான். இந்த மகா சிவராத்திரி தினமான இன்று அண்ணாமலையாருக்கு அதிகாலை நடை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண வண்ண மலர்களை கொண்டு லட்ச அர்ச்சனைகளும் இன்று மகா சிவராத்திரி தினமான இன்று அண்ணாமலையாருக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அதாவது மகா சிவராத்திரி உருவான தலமான இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் விசேஷம் என்று கருதக்கூடியது 2ஆம் கால பூஜை என்று அழைக்கக்கூடிய லிங்கோத்பவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு நடக்கக்கூடிய அந்த சிறப்பு அபிஷேகத்தை காண பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இன்று காலை முதலே திருவண்ணாமலைக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரையும் லிங்கோத்பவரையும் தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று ஒரு தினம் அதாவது 4 கால பூஜைகள் இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு மூலவருக்கு நடைபெறும். மாலை 7 மணிக்கு முதல் கால பூஜையும் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அதாவது 2ஆம் கால பூஜை சரியாக இப்போ தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு ஒரு காலமும் விடியற்காலை 5 முதல் 6 மணிக்குள் ஒரு காலமும் 4 காலமும் இந்த அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் நடைபெறுவது வழக்கம். அதாவது 2வது காலம் அண்ணாமலையார் என்கிற மூலவருக்கும் அதே போல மகா சிவராத்திரி என்று அழைக்கக்கூடிய அந்த லிங்கோத்பவருக்கும் ஒரே நேரத்தில் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெறும். இதனை காணவே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மகா சிவராத்திரி தினமான இன்று சிவாலயங்களில் இரவு முழுக்க தங்கி அதாவது சிவபுராணங்களையும் திருவாசகங்களையும் பாடியவாறு ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது அண்ணாமலையார் கோவிலுக்குள் இருக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமின்றி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்துள்ளார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், மக்கள் இரவு நேரங்களில் இங்கு அதாவது சிவாலயங்களில் இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் சிவாலய மந்திரத்தை ஓதியபடியே அண்ணாமலையார் கோயிலுக்குள் இருக்கும் அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இரவு முழுக்க பக்தர்கள் இன்று இந்த சிவாலயங்களே தங்கி தரிசனம் செய்வது வழக்கம். நம்மிடம் பக்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம், எங்கிருந்து வரீங்க? அதாவது இந்த மகா சிவராத்திரி தினத்தில் கோவிலுக்குள்ள தங்கிறது எதுக்காக, அதை பற்றி சொல்லுங்க. திருவண்ணாமலை தலத்தில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் இரவு முழுவதும் அண்ணாமலையார் அருள் பேரருள் கிடைப்பது என்பதற்காக பக்த கோடிகள் அனைவரும் கிரிவலம் வந்து இறைவனை தரிசித்து நம்ம அண்ணாமலையார் திருக்கோயிலில் இரவு காலம் முழுவதும் இறைவன் நாமமே சிந்தித்தபடியாக இருக்கிறார்கள். இந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் முக்தி நிச்சயம் என்பது கிடைக்கும். சிவாயனம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே தரிசனம் பார்த்தா எந்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு? மதுரையிலேருந்து வரோம் சார். மதுரையிலேருந்து வரோம். இங்கேருந்து அண்ணாமலையிலேருந்து முக்தி அடைன்ற எந்த பேராற்றல் கிடச்சாலும் கொடுப்பார் அவர். நினச்சாலே போதும். மற்ற ஸ்தலத்தங்களாம் எப்படின்னு போனால் அந்த இங்கே நினச்சாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் அண்ணாமலையாரை. கிரிவலம் கிட்ட ஒரு 20 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த சிவராத்திரிக்கான நல்லா தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த பூலோகம் நல்லபடி சுபிச்சமாக நாடு நல்லபடி வளம் பெறன்னு சொல்லி அண்ணாமலையார் வேண்டிக்கிறது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே வந்துட்டு போன ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரி நன்மைகள் நடக்குது? இப்போ இரவு முழுக்க இங்கே தங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருக்கலான்னுட்டு, ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சிவராத்திரி நம்ம விரதம் இருந்து சாமி கும்பிடணுன்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. அந்த கொடுப்பனை இந்த வருஷம் எங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கணும். அண்ணாமலையாரை நினச்சாலே முக்தி. அதுலேயும் இது ரொம்ப விசேஷமாக இருக்குது சிவராத்திரி. ரொம்ப தேங்க்ஸ். இங்கே கோவிலுக்குள்ளே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க? அந்த ஏற்பாடுகள்லாம் திருப்திகரமாக இருக்கா? ஏற்பாடு திருப்திகரமாக தான் இருக்கிறது. காவல்துறையினுடைய பங்கு சிறப்பாக இருக்கிறது. அனைத்து இடத்திலும்
பொதுமக்களை விரைவாக தரிசனம் செய்யக்கூடிய அளவில் காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளார்கள். கோவில் நிர்வாகமும் குறிப்பாக அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த முறை வந்து யாருக்கும் எந்த சங்கடமும் ஏற்படாமல் சுவாமியை விரைவாக தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்துள்ளார்கள். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இன்று எண்ணற்ற பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் சிரமமின்றி பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய அளவில் அறங்காவலர் குழுவும் உறுப்பினர்களும் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு திருப்திகரமாக செய்துள்ளனர். அதாவது பக்தர்கள் கூறுவது என்னவென்றால் இங்கே அதாவது அறநிலையத்துறையின் சார்பில் பல்வேறு முக்கிய ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. இரவு முழுக்க இன்று இரவு பக்தர்கள் இங்கேயே தங்கி லிங்கோத்பவரை தரிசனம் செய்வதற்காகவும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து இந்த மகா சிவராத்திரி தினத்தை சிவாலயங்கள் கழிப்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் இங்கு குழுமியுள்ளார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஐயப்பன், கிரிவல பாதை எப்படி இருக்கு? ஏன்னா அங்க அஷ்டலிங்கங்கள் இருக்கு இல்லையா? அங்கேயும் இதே மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுதா? எத்தனை பேர் வந்து கிரிவலம் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? மகா சிவராத்திரி தினமான இன்று காலை அதிகாலை முதலேயே ஏராளமான பக்தர்கள் கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் கிரிவலம் 14 தொலைவு கொண்ட கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அண்ணாமலையார் திருக்கோவிலுக்குள்ளே நம்ம காண முடிகிறது. ஏராளமான பக்தர்கள் அங்கங்கே அமர்ந்து கொண்டு சொற்பொழிவுகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த சிவனினுடைய நாமங்களை கூறியவாறு ஏராளமான பக்தர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். மகா சிவராத்திரி தினமான இன்று இரவு இங்கு சிவபெருமான் திருக்கோவிலில் கண்விழித்து நாம் தரிசனம் செய்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் ஆன்மீக பக்தர்கள் ஏராளமானோர் இங்கும் கிரிவல பாதையிலும் குழுமி உள்ளார்கள். தற்பொழுது அதாவது இந்த லிங்கோத்பவருக்கு அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. இந்த அபிஷேகத்தில் வில்வம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு ஏராளமான பக்தர்கள் பால் உள்ளிட்டவைகளை கொண்டு தற்பொழுது சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை காண்பதற்காக பக்தர்கள் காண்பும் வசதிக்காக பெரிய LED திரை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதனையும் பக்தர்கள் கண்டு ரசித்து வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். ஐயா, இப்போ நம்ம சிவராத்திரியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சிவராத்திரி விரதம் இருக்க போகிறேன், இந்த சிவராத்திரிக்கு நான் வந்து முழிச்சிட்டு இருக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஆர்வத்தின் காரணமாக வந்து இந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க. சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. பட் விரத முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தான் சிவனை வழிபட வேண்டும் என்பது புராணங்கள் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு செய்தி. 18 புராணங்களில் 10 புராணங்கள் சிவனை பற்றி சொல்லுகிறது. குறிப்பாக பத்ம புராணம், கருட புராணம், அக்னி புராணம், கந்த புராணம் போன்ற பல புராணங்களில் இந்த மகா சிவராத்திரி எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும், அப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். விரதம் என்றால் என்ன? முதல் நாளிலிருந்தே அதை தொடங்க வேண்டும். சதுர்தசி என்று சொல்லுகின்றோம். அன்று இரவு தான் மகா சிவராத்திரி. முதல் நாளிலிருந்தே ஒருவேளை மதியம் முதல் நாள் உணவு உண்பதோடு சரி, முதல் நாள் இரவிலிருந்து தொடர்கின்ற அந்த விரதம் மகா சிவராத்திரி நாள் வெள்ளிக்கிழமை முழுவதும் தொடர்ந்து பால், பழம் இதை மட்டுமே அருந்த வேண்டும். காலையில் மாலையில் ஆலயம் சென்று சிவனை வழிபட வேண்டும். மனதிலே தீய எண்ணங்கள் நுழையக்கூடாது. நல்ல எண்ணங்களோடு சிவபுராணத்தையோ அல்லது திருவாசகம், தேவாரம் முதலியவற்றையோ படித்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அந்த மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனோடு சிவன் கலப்பது தான் மகா சிவராத்திரி. சீவன் என்பது ஆத்மா, சிவன் என்பது லிங்கம். எனவே அந்த சீவனுக்கும் சிவனுக்கும் ஒரே ஒரு எழுத்தினுடைய நீட்சி தான் வித்தியாசம். எனவே சிவ என்கிற தீவினையாளர் சிவ என்றிட தீவினை மாளும் சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ என்றிட சிவகதி தானே என்பது திருமூலருடைய திருமந்திரம். அப்படி சிவனை பற்றியே சிந்தித்து கொண்டு மகா சிவராத்திரி முழுவதும் விரதம் இருந்து அன்று இரவு முழுதும் கண்விழிக்க வேண்டும். இந்த கண்விழித்தல் என்பது அதாவது தூங்காமல் இருப்பது அல்ல. சில பேர் நினைக்கிறாங்க தூங்காமல் இருப்பதுதான் கண்விழிப்பது என்று. இன்னும் சொல்ல போனால் சித்தர்கள் பாஷையிலே தூங்குவது என்பது தவம் செய்வது. தூங்குக தூங்கிற் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் என, இது திருக்குறள். திருக்குறளில் சொல்லுகின்ற அந்த தூக்கம் என்பது நாம் படுத்து தூங்குவதல்ல, தவம் செய்வது. சித்தர்கள் பாஷையில் தூங்குவது என்பது தவம் செய்வது. எனவே சிவம் என்பது தவம், தவம் என்பது சிவம்.
எனவே சிவபெருமானை நீங்கள் எங்கே பார்த்தாலும் தவ நிலையில் தான் இருப்பார். எனவே மகா சிவராத்திரி என்று அந்த சிவனோடு மனதை நாம் ஒன்றுபடுத்தி சிவாலயங்களுக்கு சென்று, இன்னும் சொல்லப்போனால் தானங்கள் செய்ய வேண்டும் என்று கூட புராணங்கள் சொல்லுகிறது. உங்களால் ஏழைகளுக்கும் அடியார்களுக்கும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த தானங்களை எல்லாம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், ஒரு 10 அசுமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும், 100 முறை கங்கையிலே மூழ்கிய பலன் கிடைக்கும் என்றெல்லாம் மகா சிவராத்திரி பலனை நம்முடைய புராணங்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளன. அழகாக சொன்னீர்கள் ஐயா. ரேவதி மேடம், பொதுவா சிவனை பத்தி நாம பேசும்போது, பெருமாளை பத்தி பேசும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை என்ன இருக்கும் அப்படின்னா, அலங்கார பிரியரா நம்ம வந்து பெருமாளை வந்து குறிப்பிடுவோம், சிவனை வந்து நம்ம அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஷேகங்கள் 4 கால பூஜைகள்லையும் மிக சிறப்பாக வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னென்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு பயன்படுத்துறாங்க, அதை பத்தின விளக்கம் சொல்லுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனை வந்து தென்னாட்டில் தெற்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு. அப்போது அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுற முறை என்னென்னா இந்த அபிஷேக பொருட்கள். இந்த அபிஷேக பொருட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நவ கிரகங்களுடைய ஆதிக்கமும் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லும்போது புதன் பகவான் வருவார், நெய் சந்தனம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வருவார், தயிர்னு சொல்லும்போது சுக்கிர பகவானும், இளநீர் சொல்லும்போது சனி பகவானும், வில்வ இலையால் அர்ச்சனைன்னு சொல்லும்போது ராகு பகவானும், ரிபுதி அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது கேது பகவானும், பால் அபிஷேகம் சொல்லும்போது செவ்வாய் பகவானும், சுத்தமான ஜலத்தில் அதாவது கங்கை தீர்த்தம் புண்ணிய தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணும்போது சந்திர பகவானும், தேன் அபிஷேகம் செய்யும் போது சூரிய பகவானும் இணைகிறாங்க. ஒரு அபிஷேகம்னு எடுக்கும்போது நவ கிரகங்களும் அந்த இறைவனுக்கு ஒரு பொருளாக காட்சி தராங்க. அப்படி இருக்கும்போது இந்த அபிஷேக பிரியனான சிவபெருமான இந்த சிவராத்திரியில் என்ன மாதிரியான அபிஷேகம் பொருளால் அபிஷேகம் பண்ணாக்கா நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்காங்க, அதனால் மன கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு இந்த சிவபெருமானுக்கு அரிசி மாவுனால் அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகத்தை பார்க்குறதும் சரி, அந்த அபிஷேகம் செய்கிறதும் சரி, மிக சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னுங்க. திருமண தடை நிறைய பேர் சொல்கிற மாதிரி 90 கிட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருமண தாமதம் நீங்கிறதுக்கு இந்த சிவபெருமானுக்கு சந்தனம் அல்லது சுத்தமான பசுனை இதில் அபிஷேகம் செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கை துணை எங்கே இருக்காங்க வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிறைய செல்வ வளர்ச்சி, அதாவது வீட்டில் பொன் பொருள் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இந்த பணம் வீட்டில் சேர்ந்து இருக்கணும், எல்லாம் செலவாகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும். அப்போது அந்த சிவனுக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அதில் அபிஷேகம் செய்கிறதும், சுத்தமான தயிர் அதாவது பசுந்தயிரில் அபிஷேகம் செய்கிறது செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் சொல்லும்போது 16 வகையான அபிஷேகங்கள் இருக்குது, 16 செல்வங்களை அடைகிறதுக்கு. அதில் இந்த நவகிரகங்களுடைய ஆளுமை சொல்லக்கூடிய தேன், சுத்தமான ஜலம், புண்ணிய நதிகள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், பல வகைகள் இதிலெல்லாம் செய்யும் போது அந்த கிரகங்களுடைய சாந்தியும் ஏற்படுத்தி கொடுக்கணும். திருச்சியிலிருந்து நம்மோட செய்தியாளர் இஸ்லாம் அவர்கள் அங்கே இருக்கிறார். திருவானக்காவல் வந்து நீர் ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். இஸ்லாம், அந்த இடத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கு, மக்கள் எத்தனை பேர் கூடியிருக்காங்க, 2ஆம் ஜாம பூஜைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சா, விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி மாவட்டத்திலும் இந்த மகா சிவராத்திரியானது சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடியது திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தான் வந்து நாம் இருக்கோம். இங்கும் வந்து இந்த சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுகிறது. இன்று பிரதோஷ தினம் என்பதால் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வர தொடங்கிட்டாங்க. மாலை முதல் அதிக அளவிலான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இது தவிர அதிக அளவு பக்தர்கள்
வரக்கூடிய காரணத்தினால இங்கு நாட்டியஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இசை அஞ்சலி நிகழ்ச்சியும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் வந்து தனியாக மேடை அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அமர்வதற்கான வசதிகள் வந்து செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று தொடர்ந்து அதனை மக்கள் கண்டுகளித்து வருகிறார்கள். மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் வந்து நடைபெற்று வருது. இதே போல் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்காங்க. இது குறித்து நான் பக்தர்களிடம் கேட்போம். அம்மா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த சிவராத்திரியை பற்றி வணக்கம், என்னோட பேர் வந்து பரணி. நான் மாம்பழச்சாலையிலேருந்து வந்துட்டுருக்கேன். ரெகுலராக இந்த கோவிலுக்கு நாங்கள் வருவோம். வருஷம் இங்கே சிவராத்திரிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்கும். அம்பாலும் சமேத பெருமாளும் சேர்ந்து இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்கும். அது இல்லாமல் குபேரலிங்கருங்கிறது இங்கே ரொம்ப வினோதமான ஒன்று. அதில் வந்து நடக்கிற எல்லா 4 பூஜைகள்லையும் ஒரு பூஜைக்கும் ஒரு விதமான இதெல்லாம் சாத்துவாங்க. பூக்கள், அந்த உடைகள் எல்லாமே வித்தியாசமான முறையில் இருக்கும். அதே மாதிரி இங்கே அம்பாளை சேவிச்சுட்டு தான் பெருமானை சேவிக்கணும். அந்த இதில் வந்து இதை நம்ம சுற்றி வரும்போது திருப்பியும் பெருமானை சேமிக்கிற மாதிரியான ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது. வருஷம் நாங்கள் இங்கே வர்றதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிவனடியார்கள்லாம் பூஜை பண்ணுறது, அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்மார்த்தமான ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது, ஒரு ப்ளஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இது சந்தோஷம். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ இந்த ஏற்பாடுகள்லாம் வந்து எப்படி செஞ்சுருக்காங்க? நல்லா இருக்குது சார். இங்கே வந்து அம்பாளை பார்க்கலாம், சிவனை பார்க்கலாம். நல்ல கோயில் இங்கே திருவானைக்காவல் ரொம்ப விசேஷமான கோயில். நாங்கள் இதோட ஒரு 20-30 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, பழமையான கோயில். அதோட வந்து இங்கே நல்ல சிறப்பாக இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பரதநாட்டியம், அந்த சிவனடியார்கள் பூஜை எல்லாம் நல்லா இருக்குது. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனை வந்து இவ்வளோ தூரம் நம்ம அதுவும் மனசுக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த ஒரு மன திருப்தியோடு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இதே போல் நாட்டியஞ்சலி நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கனால ஏராளமான பக்தர்கள் அங்கும் இருந்து இந்த நாட்டியஞ்சலி நிகழ்ச்சி வந்து கண்டு ரசித்து வராங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த திருவானைக்கோவில் கோவிலாகட்டும், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்லையும் வந்து சிறப்பு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெற்று இருக்கு. இந்த திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று மாலை முதல் வந்து அதிக அளவில் வந்து குவிந்திருக்காங்க. அதன் காரணமாக இரவு முழுவதுமே அவர்கள் இங்கு தங்கி சிவனை வந்து வழிபாடு செய்வதற்காக இந்த கோவிலில் வந்து இருக்காங்க. அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து குடிநீர் வழங்குவது, அவர்களுக்கான இருக்கை வசதிகள் உள்ளிட்ட வந்து தொடர்ந்து வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு. இது தவிர தன்னார்வலர்கள் வந்து இவர்களுக்கு அன்னதானமும் வந்து வழங்கிட்டு வராங்க. இப்போ அதிக அளவு பக்தர்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய காரணத்தினால போலீசாரும் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இஸ்லாம், இப்போ ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். ஐயா, இப்போ திரையில் நாம் வந்து இந்த லிங்கோத்பவருடைய அபிஷேகத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து இந்த 4 கால பூஜைகள்லையுமே மிக வந்து உயர்ந்த உன்னதமான ஒரு பூஜை அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த லிங்கோத்பவரனுடைய தத்துவம் வந்து எதை குறிக்கிறது? ஏன்னா புராணங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தாளம்பூ, இது எல்லாமே அடிமுடி காணாத அண்ணாமலையெல்லாம் அதோட தொடர்புடையதான் நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய பார்வையில் இந்த லிங்கோத்பவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்குங்கய்யா. அற்புதமான திரு அண்ணாமலை லிங்கோத்பவ காட்சியை நாம் காணுகின்றோம். இது மிகவும் இந்த மகா சிவராத்திரிக்கே ஒரு மையமான ஒரு நிகழ்வு தான் லிங்கோத்பவருக்கு நடக்கின்ற இந்த வழிபாடு. அந்த மகா சிவராத்திரியினுடைய ஒரு சிறப்பு என்ன என்றால் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுகிறார்கள். 3வது காலம் 11:37 1 மணி வரை 84 நிமிடங்கள் லிங்கோத்பவ காலம் என்று சொல்லுகிறார்கள். லிங்கோத்பவ காலம் என்றால் என்ன? திரு அண்ணாமலையிலே பஞ்சபூத தலங்களிலே நெருப்பு தலமாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஒரு நெருப்பு பிழம்பாக இருக்கின்றான். ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியை என்று திருவம்பாவையிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஜோதியாக இருக்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அந்த ஜோதியினுடைய அடி முடியை காண்பதற்காக செல்கிறார்கள். யார் பெரியவர் என்ற போட்டி வருகின்ற பொழுது பிரம்மா அன்னப்பறவையினுடைய உருவம் எடுத்துக்கொண்டு முடியை தேடி மேலே செல்லுகின்றார். மகாவிஷ்ணு பன்றியினுடைய ஒரு உருவம் எடுத்து
அவருடைய அடியை தேடி செல்கின்றார். எனவே அடி முடி காண்கின்ற ஒரு முயற்சியிலே பிரம்மாவும் திருமாலும் செல்லுகின்ற அந்த நிகழ்வைத்தான் இந்த லிங்கோத்பவர் என்ற ஒரு ஐதீகமான ஒரு இறைவனிடம் நாம் காண்கின்றோம். அதில் பார்த்தீர்கள் என்றால் லிங்க வடிவில் இருக்கும், மேலே அன்னப்பறவை இருக்கும். ஏன்னா அன்னப்பறவை வடிவத்தில் தான் பிரம்மா மேலே போகிறார், கீழே அந்த பன்றி வடிவத்தில் மகாவிஷ்ணு போகிறார். எனவே மால் அறியா நான்முகனும் காணா மலர் அடி என்று மாணிக்கவாசகர் சொல்வார். அந்த திருமாலும் பிரம்மாவும் அந்த சிவனுடைய அடியையும் முடியும் காண முடியவில்லை. திருமால் ஒற்றுக்கொண்டு விட்டார், நான் அடியை காண முடியவில்லை என்று. ஆனால் பிரம்மாவாகிய அந்த பிரம்மதேவன் என்ன சொன்னான், நான் பார்த்து விட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, பொய்க்கு சாட்சியாக தாழம்பூவை அவர் சாட்சி சொல்ல சொன்னார். எனவேதான் அந்த சிவபூஜைக்கு தாழம்பூ ஏற்றது அல்ல என்று சிவபெருமான் சொல்லிவிடுகின்றார். அப்படி பொய் சொன்ன பிரம்மாவுக்கு ஆலயங்களே கிடையாது. அதான் ஒரு சிறப்பு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மகாவிஷ்ணு ஆகிய திருமாலுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்தில் கூட பொய் சொல்லி இந்த சிவனிடம் சாபம் பெற்ற பிரம்மாவுக்கு ஆலயமே கிடையாது. பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ எனக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லிவிடுகிறார். இந்த லிங்கோத்பவ காலத்தில் மட்டும் அந்த தாழம்பூவை சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் என்று ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த லிங்கோத்பவ காலம் என்பது, அதாவது அக்னி ரூபமாக திருவண்ணாமலை நடந்தது தான். திருவண்ணாமலை தான் ஒரு மையமான ஒரு அற்புதமான மகா சிவராத்திரிக்குரிய ஒரு இடம். இங்குதான் இடப்பாகம் பெற்றால் உமையம்மை, இங்குதான் அடி முடி தேடி அந்த சிவனை நோக்கி சென்ற ஒரு இடம். எனவே தான் திருவண்ணாமலை மகா சிவராத்திரியில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. அற்புதமாக சொன்னீங்க. ரேவதி மேடம், பொதுவாக சிவனை பற்றி நம்ம பேசும்போது சனீஸ்வரரை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது, இல்லை ராவணனை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. சிவபக்தன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரோட நேம் நம்மக்கிட்ட அனிச்சயம் வந்துடும். என்ன சிறப்பு இந்த ஈஸ்வர பட்டம் பெற்றதற்காக இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, எப்படி சிவனுடைய மனதை இவங்க கவர்ந்தாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, சிவனுடைய முதல் பக்தன் அப்படின்னா உலகம் முழுவதும் அறிந்தது ராவணன், ராவணேஸ்வரன், அதான் அவருடைய பேர். இந்த ராவணேஸ்வரனுக்கு ராவணன்ற பேர் சூட்டப்பட்டவரே சிவபெருமான் தான். அதாவது ஒரு முறை பார்த்தீங்கன்னா கைலாய மலையை நோக்கி இந்த ராவணன் தன்னுடைய வாகனத்தில் பறந்து செல்லும்போது நந்தி பகவான் கைலாய மலைக்கு மேலே செல்லக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாரு. அப்போது கோபம் கொண்ட இந்த ராவணன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கைலாய மலையவே நான் என்னோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறேன், என்னோட ஈசனை நான் என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் போய் அந்த கைலாய மலை அடியில் போய் தூக்க முயற்சி பண்ணுறாரு. அப்போ சிவபெருமான் தன்னுடைய தவ நிலையில் இருக்கிறாரு. அந்த தவம் கலைந்த ஒரு சிறு கோபத்தில் தன்னுடைய கட்டை விரலால் அந்த மலையை அழுத்துறாரு. அழுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராவணன்றவர் அந்த மலைக்கு அடியில் அந்த நசுங்கி அவர் கதற ஒரு சத்தம் இந்த பூலோகம் முழுவதும் ஒரு நிமிஷம் சன நேரம் நின்று போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்ற போது, என்னுடைய சிவனை நான் பாடுகிறேன்னு சொல்லி தன்னுடைய 10 தலைகளில் ஒரு தலையை பிச்சு வீணையுடைய தலையாகவும், ஒரு கைகளை பிச்சு வீணைக்கு உண்டான இதுவாகவும், தன்னுடைய தொடை நரம்புகளை அந்த வீணைக்கு நரம்புகளாக பூட்டப்பட்டு சாமகானத்தை அழுது கொண்டே அவர் பாடுறார். சிவனுக்கு மிகவும் பிடித்த கானம் அப்படின்றது சாமகானம். அந்த சாமகானத்தை அவர் அழுதுகிட்டு பாடும்போது இறைவனே ஆனந்த நிலைக்கு அடங்கி இறங்கி வராரு. அந்த இறங்கின ஒரு க்ஷண நேரத்தில் அவர் விடுவிச்சு வெளியில் வராரு. அப்போ ராவணன் அப்படி, அதாவது ராவண்ணன், கருமை நிற மன்னன், நீ என்னுடைய தலை சிறந்த ஒரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராவணனுக்கு பேர் சூட்டுனதோடு இல்லாமல் வீர வாளை அவருக்கு கொடுக்குறாரு வரமா. ராவணன் எவ்வளோ நாடுகளை ஜெயிச்சாரு அந்த வாள் மூலியமாக. அதே போல தான் ராவணனும் சரி ஸ்ரீராமரும் சரி
இருவருமே வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தை தரிசனம் செஞ்சவர்கள். அதாவது இவர்களுக்குள்ள போர் இருக்கிறதுனால 2 பேருமே அந்த ஸ்தலத்தில் போய் வழிபாடு செஞ்சதுக்கான புராண சாட்சிகள் இருக்கு. அற்புதம் அற்புதம் மேடம். ஐயா, சிவனுடைய விஷயங்கள் எல்லாம் பற்றி நம்ம பேசும்போது இந்த மிருத்யுஞ்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது 16 வயதில் மார்க்கண்டேயரை வந்து யமன் வந்து பிடிக்க போகும்போது அதீத பக்தியால் வந்து சிவனே வந்து அவரை தடுத்து யமனை வந்து காலால் எட்டி உதைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோதிடத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த மகாமிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை வந்து பாராயணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மகாமிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது என்ன? இது சிவனோட எப்படி தொடர்பு படுத்தப்படுது ஐயா? சிவனுக்கு ஒரு பெருமை என்ன என்றால் யமனையே சம்ஹாரம் செய்தவர். அதுவும் மகா சிவராத்திரி அன்று தான் அது நடந்தது. இந்த மகா சிவராத்திரி அன்று திருக்கடவூரிலே மார்க்கண்டேயரை 16 ஆண்டுகளிலே அவருடைய உயிரை எடுக்க வந்த யமதர்மன் அவருடைய உயிரை பறிக்க வந்தபோது மார்க்கண்டேயன் என்ன செய்து விடுகின்றான்? திருக்கடவூரிலே அந்த கடவுரில் உள்ள சிவபெருமானை கட்டி அணைத்து விடுகின்றான். எனவே அந்த பாசக்கயிறு போடுகின்ற பொழுது யமதர்மன் அந்த சிவலிங்கத்தின் மேல் போட்டு விடுகின்றார். இதே நடந்தது திருக்கடவூர். அங்கே மகா சிவராத்திரி அன்று தான் இதுவும் நடந்தது. மார்க்கண்டேயருடைய உயிரை எடுப்பதற்காக அந்த பாசக்கயிறு போடுகின்றார். அந்த மிருத்யுன்னா யமன்னு அர்த்தம். மிருத்யுன்னா எதிரி. இப்போ மனித உயிரினங்களுக்கெல்லாம் எதிரி யாருன்னா யமன் தான். எனவே அந்த யமனை ஜெயிக்கின்ற ஒரு மந்திரம் தான் மிருத்யுஞ்சய மந்திரம். திரையம்பகம் யஜாமகே என்று தொடங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகள் வீழ்ந்து விடுவார்கள் என்பதுதான் கருத்து. எனவே யமன் அந்த ஆலயத்தில் சிவனால் வீழ்த்தப்படுகின்றான். கால சம்ஹார மூர்த்தி என்று பெயர். காலன் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லுக்கு யமன். எனவே மிருத்யு என்றால் எதிரியாகிய யமனை ஜெயித்த சிவபெருமான். இதே மகா சிவராத்திரியில் தான் அந்த கதையும் நடந்தது. எனவே சிவனை வழிபடுவோருக்கு மரணம் இல்லை. எனவே தான் வள்ளற் பெருமானார் மரணமேலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று சிவனை வழிபட்ட வள்ளற் பெருமான் மரணத்தை வெல்லலாம் என்று சொன்ன அந்த தத்துவமே நாம் என்றும் நிலைத்திருப்பதற்கான வழி. என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய பிறவாத இரவாத சிவனுக்கு என்ன சிறப்புன்னா மற்ற கடவுள்களெல்லாம் அவதரிப்பார்கள், இறப்பார்கள். எனவே பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கின்றார். சிவபெருமான் பிறக்க மாட்டான், இறக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் சிவபெருமானுக்கென்று ஒரு உருவம், ஓர் நாமம், ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவன். அப்படிப்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. எனவே தான் அந்த மரணம் இல்லை என்பதற்கான ஒரு மந்திரம்தான் அற்புதமான மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது. அதை இந்த மகா சிவராத்திரியில் சொல்வது மிகவும் விசேஷமானது. நன்றி ஐயா. ரேவதி மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி பாடணும், தாழம்பூ பற்றி பேசணும், லிங்கோத்பவரை பற்றி பேசணும். ஆனால் சிவனுக்கு வந்து அர்ச்சனை அப்படின்னு நாம் பண்ணும்போது பூக்களை விட மிகச்சிறந்த ஒரு பொருளாக பார்க்கப்படக்கூடியது வில்வம் தான். ஒரு சாதாரண பச்சிலை மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இந்த வில்வம் வந்து இருக்கும். இந்த வில்வத்துக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு? வில்வ அர்ச்சனை செய்வதன் மூலமாக மக்கள் என்ன மாதிரியான பலன்களை சிவபெருமானிலிருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது சிவபெருமானுக்கு வந்து வில்வ அர்ச்சனை, அதாவது பெருமாளுக்கு வந்து துளசியும் சிவனுக்கு வந்து வில்வமும் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த வில்வம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னாக்கா 27 நட்சத்திரங்களில் சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் வந்து வில்வம். அதாவது இந்த வில்வத்துக்கு வழிபாடுக்கு அப்படின்னு எடுக்கும்போது இந்த நட்சத்திர நாளையும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த வில்வம் சொல்லும்போது இந்த வில்வ மரத்தில் தான் கிடைக்கக்கூடிய வில்வக்காய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதீத சக்தி கொண்டது. அதாவது இந்த நவகிரகங்கள்லே வந்து பார்த்திங்கனாக்கா ராகு கேதுன்னு கிரகங்கள் இருக்கும். அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா புராண கதையில் அமுதம் கடையும் போது அரக்கர்கள் ஒருத்தர் வந்து உள்ளே போயிட்டு அந்த அமுதத்தை குடிச்சிட்டதாகவும் அதை பெருமாள் வந்து வெட்டிட்டதாகவும் அந்த வெட்டப்பட்ட நொடியில் அந்த
ராகு சொல்லக்கூடிய தலையிலிருந்து கக்கப்பட்ட அந்த அமுதம் வந்து கசப்புடன் வந்தது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரமும் வில்வ மரமும். அந்த வேப்ப மரத்துக்கும் வில்வ மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் அப்படின்னு ஒரு தனி சிறப்பும் அதில் இருக்குது. அப்போது இந்த சிவன் அப்படின்னு எடுக்கும்போது சிவன் இப்போ வந்து நம்ம மும்மூர்த்திகளுக்கும் உண்டான வேலைகள் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல். நம்மளுடைய கர்ம வினையை அழிக்கணும் அப்படின்ற போது அவர்களுடைய ஜென்ம கிழமையோ அல்லது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ இல்லையா, அவருக்கே உண்டான நாளான பிரதோஷம் சிவராத்திரி. இந்த நாளில் தன்னை அறியாமல் முழு சிந்தனையோடு இந்த சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யும்போது உங்களை அறியாமல் கர்ம வினையோடைய வீரியம் குறையிறத பார்க்கலாம். அதாவது வில்வத்தோட வந்து பார்த்திங்கனாக்கா கைலாயத்தில் வந்து பார்வதி தேவி அர்ச்சனை பண்ணுறதுக்கு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குரங்கு வந்து மரத்தை ஆட்டியதாகவும் வில்வ மரம் கொட்டியவுடன் சிவன் வரம் கொடுத்ததாகவும் நிறைய புராண கதைகள் இருக்குது. ஆனால் வில்வத்துடைய தன்மை என்னென்னா பூலோகத்து அமிர்தம், அமிர்தத்துக்கு நிகரான, அதாவது நீங்கள் நோயில் அவதிப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு நெய் எடுத்து வச்சு வீட்டிலே பூஜை ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து ஒரு அகல் வச்சு நெய்யை எடுத்து இந்த மிருத்யுஞ்ச மந்திரத்தை 108 முறை சொல்லி சொல்லி அந்த அகலில் வச்சு அந்த அகலை எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் இருக்க சிவனுக்கு ஏற்றி இந்த வில்வ இலையால் அர்ச்சனை செய்யும் போது எப்பேற்பட்ட கர்ம வினையும், தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத மனசோர்வு அப்படி இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த தீப ஒளியில் நெய் எப்படி உருகி அந்த பிரகாசத்தை தருதோ அதே போல் நல்ல ஒரு வெளிச்சமான, அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அருமையாக சொன்னீங்க மேடம். ஐயா, இந்த இப்போ நம்ம சிவராத்திரியை பற்றி பேசும்போது திருவண்ணாமலை பேசுகிறோம், திருக்காலத்தை பற்றி பேசுகிறோம், இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள், சிதம்பரம் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இருந்தாலும் என்னென்ன கோவில்கள் மிகச் சிறப்பானவை? கோவில்கள் சிறப்பானவை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இதில் இந்தந்த கோவில்களை இன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணுறது மிகச் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான கோவில்கள் என்னென்ன, எதனால் இந்த கோவில்கள் சிறப்பு வாய்ந்தவையாக இன்றைய தினம் கருதப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மிகச் சிறப்பாக மகா சிவராத்திரியை நடக்கின்ற ஆலயங்கள் எல்லா சிவாலயங்களிலும் நடந்தாலும் அந்த பஞ்சபூத தலங்கள் நாம் பார்க்குறோம். சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் ரொம்ப அற்புதமான அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கும். அதுபோல் சிதம்பரத்துக்கு அடுத்தது மதுரை. ஐயா, ஒரு நிமிடம், நம்மளோட செய்தியாளர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி நம்ம தொடரலாம். தென்னிலவன் செய்தியாளர் கோயம்புத்தூரில் இருந்து நம்மோடு இணைகிறார். தென்னிலவன், நீங்க அங்க எந்த சிவாலயத்தில் இருக்கீங்க? அங்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மக்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை நீங்க எங்களுக்காக பதிவு செய்யலாம். நிச்சயமாக இன்றைய தினம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவு கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக 5 திருக்கோயில்களில் வந்து சிறப்பு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வருடம் வந்து 7 திருக்கோயில்களில் வந்து இந்த சிறப்பு வழிபாடானது நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடியது பேரூர் பட்டீஸ்வரர் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் வரலாறை சுமந்திருக்கும் இந்த கோயில் தான் இன்றைய தினம் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதலே பார்த்தீங்கன்னா ஏராளமான பொதுமக்கள் வந்து தொடர்ந்து கோயிலுக்கு வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது வரையுமே பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், அதாவது ஆன்மீக சொற்பொழிவுகள், அதே போல் இசை நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அனைவரும் கண்டுகளிக்கும் வகையில் வந்து பெரிய அளவிலான எல்இடிகள் இங்கே பொருத்தப்பட்டு இங்கே வந்து பக்தர்கள் பார்த்துட்டு வராங்க. ஏராளமான பக்தர்கள் இங்கே வரக்கூடிய காட்சி கூட நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக இந்த பட்டீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். சார் வணக்கம், இந்த பட்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலானது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் தொன்மையான திருக்கோயிலாகும். முதலாம் கரிகால சோழனால் 2000 ஆண்டுகளுக்கும் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம். இந்த திருக்களத்தில் சிறப்புகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவனை விவசாயம் செய்வதற்கு வந்ததாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிறுவனம் ஆணி திருவிழா இருக்கிறது. அந்த ஆணி திருவிழா முன்பு நடத்துகின்ற கட்டளைதாரரான பிரபுகுமார் பட்டக்காரர் ஆகிய நான் நமது கோயிலை பற்றி மிக சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், இங்கே பிறவா புலி இரவா பனை நொய்யலாத்தில் வந்து இறஞ்சவங்களோட அஸ்திகரிச்சா கல்லா மாறுற அதிசயமெல்லாம் இருக்குது.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாணம் புழுக்காது இறந்தவங்களுக்கு அது மேல் நோக்கி வருகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில். சிவன் மனிதனாகவே வந்து ஒரு 10 நாள் விவசாயம் செய்திருக்கிறார். அந்த விவசாயம் செய்தனால் அறுவடைக்கும் வருகின்றார். அதுதான் பங்குனி நடைபெற்ற தேரோட்டம். 10 நாள் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடைபெற்றாலும் இப்பொழுது இந்த தமிழக அரசால் 2 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பான விழாவில் அந்தந்த மக்கள் அந்த பகுதியில் வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்திலே மக்களுக்கு எந்தவித இடையூறாலும் வந்து செல்வதற்கும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கும் வெளியே செல்வதற்கும் அங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் உணவு நீர் எல்லாம் கொடுத்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதுக்கு தமிழக அரசுக்கும் சிறப்பாக மக்களுக்கு ஒத்துழைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் பக்தகோடி பெருமக்களுக்கும் தேவேந்திர வேளாளர் சமூக பட்டக்காரர்களுக்கும் நன்றி. அதாவது பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை பொறுத்தளவு பல்வேறு வரலாறுகளை சுமந்திருந்தாலும் தற்போது வரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. சார், இப்போ இன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரிக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க? மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குது? எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் வந்து இணைஞ்சு இந்த வந்து 2வது வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இந்த உலகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடிய கிராமிய கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், சொற்பொழிவு, பட்டிமன்றம், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டுப்புற கலைகள் சம்மந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளைக்கு காலை 6 மணி வரைக்குமே விடிய வந்து இடைவிடாது இந்த நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. தமிழக அரசும் சரி, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் சரி நல்லா ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வெளியே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. வர மக்கள் வந்து பட்னியாக இல்லாமல் பசியாறும் வண்ணம் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு சிறப்புகள் மிக்க இந்த கோயில் சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது சார் நம்ம பட்டீஸ்வரர் கோயில்? இந்த பேரூர் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 5 சிறப்புகள் இருக்குதுங்க. இந்த சிறப்புகள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிறவா நெறித்தலம். இது பேரை வந்து பட்டீஸ்வரர், பிறவாத வரம் தரும் பட்டீஸ்வரர்னு பேர். இங்கே இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிறவா அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தோட விதியை கொண்டு போய் நீங்கள் எங்கே போட்டிங்கன்னா அது திருப்பி முளைக்காது. இது வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி விஞ்ஞானிகளே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து விஞ்ஞான கட்பாட்பட்டது, இது வந்து இறை செயல் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இரவாத பனை. இங்கே வழிபட்டவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து இரவாத புகழ் உண்டுங்கிறதுக்கு காரணமாக வந்து ஆற்றுக்கு போகிற வழியில் பட்டி விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி வந்து பல வருங்களாக இறக்காத ஒரு பனை மரம் வந்து இன்னுமே அது உயிரோடு இருந்துகிட்ருக்கு. 3வது சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து மாடு வந்து சாணம் போட்டதுன்னா அடுத்த நாளே வந்து அது புழுக்கும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் வந்து மாடு சாணம் போட்டால் புழுக்காது. அதனால தான் வந்துட்டு பிறவாத வரம் தரும் பட்டீஸ்வரர்னு இருக்கு பேர். 4வது சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உயிரினம், எந்த ஒரு சாதாரண எறும்பாகட்டும், ஒரு பள்ளியாகட்டும், நாயாகட்டும், மனிதனாகட்டும், யானையாகட்டும், எந்த உயிரினம் இறந்தாலும் இறக்கும் தருவாயில் அதோடைய வலது காது மட்டும் மேல் நோக்கி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எந்த உயிரினம் இறக்கும் போதும் வந்துட்டு நேராக வந்து கைலாயத்துக்கு போகிறதுனால இறைவன் வந்து வலது காதில் வந்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற திருவைந்தளத்தை சொல்லி கைலாயத்துக்கு கூப்பிட்டுக்கிறாருங்க ஒரு ஐதீகம். இன்றைக்கும் கூட நீங்கள் அது கண் கூட பார்க்கலாம். 5வது சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இது வந்து முத்தி ஸ்தலம். அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நொய்யல் ஆறு ஓடுது. அந்த ஆட்டங்களில் வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்து ஈமக்காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, அஸ்தியை கரைப்பாங்க. அந்த அஸ்தியில் கரைக்கும் போது அதில் இருக்கிற எலும்புகள் கூட நாடுகளில் கல்லாமருங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது பட்டீஸ்வரர் கோயிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தற்போது வரை பார்த்தீங்கன்னா பெரிய முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ஏராளமானோர் இங்கே வந்துட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. மகா சிவராத்திரி சிறப்பு நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இடைவெளிக்கு முன்னாடி நான் கேட்டேன், சில முக்கியமான கோவில்கள் இன்னைக்கு எந்தெந்த கோவில்களை போய் தரிசனம் பண்ணால் மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். மகா சிவராத்திரி அன்று உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்கள், நான் ஏன் உலகத்தில் சொல்லுகிறேன் என்றால் நேபாளம், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா எல்லா நாடுகளிலும் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மகா சிவராத்திரிக்கென்றே சில ஆலயங்கள் சிறப்பு மிக்கதாய் விளங்குகின்றன. எப்படி என்றால் திருவண்ணாமலையை பார்த்தோம். அங்கே வந்து இறைவன் அக்னி தலமாக இருந்த அந்த இடத்துல அக்னி தூணாக இருந்த லிங்கோத்பவரை பார்த்தோம். இடப்பாகத்திலே மங்கை இடம்பெற்ற இடத்தை பார்த்தோம். அதுபோல திருக்காளஹஸ்தி, இந்த காளஹஸ்தி மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு. காரணம், அங்கே கண்ணப்ப நாயனார் 6வது நாளிலே கண் இடந்து அப்பிய அந்த நிகழ்வு மகா சிவராத்திரி என்று தான் நடக்கின்றது. எனவே திருக்காலத்திலும் அந்த மகா சிவராத்திரி மிகச்சிறப்பாக நடக்கும். அதுபோல் மதுரை எம்பதியிலே
அது பஞ்ச சபைகளில் வெள்ளிக்கு உரிய ஒரு சபை, ரஜத சபை, வெள்ளியம்பலம் என்று சொல்லுவார்கள். எனவே அங்கே சிவபெருமான் கால் மாறி ஆடுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். அதுவும் இதுபோன்ற அருமையான மகா சிவராத்திரி அன்றுதான் நடந்தது. எனவே அந்த மதுரையம்பதியிலும் சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் திருவைக்காவூர் என்ற அற்புதமான ஒரு தலம். அந்த திருவைக்காவூர் என்ற ஒரு தலம் மகா சிவராத்திரிக்கென்றே சிறப்பு வாய்ந்தது. என்ன சிறப்பு என்றால், ஒரு வேடன் அந்த வில்வ மரத்தின் மேல் ஏறி கீழே தன்னை ஒரு புலி தாக்க வருவதாக பயந்து ஏறி அமர்கின்றான். இரவெல்லாம் தூங்காமல் இருப்பதற்காக அந்த வில்வ இலையை பறித்து போடுகின்றான். இடையிலே நீர் அருந்துவதற்காக தண்ணீர் அருந்துகின்ற பொழுது 5-6 தண்ணீர் சொட்டுகள் கீழே விடுகின்றன. காலை 6 மணிக்கு அவன் காண்கிறான் சிவனுடைய தரிசனத்தை. இது தற்செயலாக எப்படி நிகழ்ந்தது என்றால், அன்றைய தினம் மகா சிவராத்திரி. அவன் பறித்து போட்ட அந்த வில்வ இலைகளெல்லாம் கீழே சிவலிங்கத்தின் மேல் விழுந்திருந்தன. அவன் குடிக்கின்ற பொழுது அந்த தண்ணீருடைய துளிகள் சிவபெருமான் மேலப்பட்டு அபிஷேகமாக இருந்தது. அன்றைய தினம் மகா சிவராத்திரியாக இருந்ததால் அவனுக்கு சிவன் அருள் கிடைத்ததாக திருவைக்காவூர் என்ற அற்புதமான தலத்திலே இந்த வரலாறு சொல்லப்படுகின்றது. எனவே தெரிந்தும் பக்தி செய்யலாம், தெரியாமலும் பக்தி செய்யலாம் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வை அழகாக சொல்லுவார்கள். அதைவிட இன்னும் சிறப்பு மகா சிவராத்திரிக்கு சொல்ல வேண்டுமென்றால், கன்னியாகுமரியிலே 12 சிவாலய ஓட்டம் மிக அற்புதமான ஒரு செய்தி. 12 சிவாலயங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், சிவாலயத்திலே மகா சிவராத்திரிக்காக 12 ஜோதிர்லிங்கங்களைப் போல 12 சிவாலயங்களுக்கு கையில் விசிறியோடு செல்வார்கள், நடந்தே செல்வார்கள். 84 கிலோமீட்டர் மொத்தம். அதற்கு பேரே அழகாக வைத்தார்கள், சிவாலய ஓட்டம் என்று கன்னியாகுமரியிலே. எனவே அந்த அருமையான செய்தி கன்னியாகுமரியிலே ஒரு வரலாற்று நிகழ்வாக அனைவராலும் போற்றப்படுகின்றது. இப்படி பல ஆலயங்கள் தோறும் அந்த மகா சிவராத்திரி மிக சிறப்பாக இப்பொழுது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமை அருமை ஐயா. ரேவதி மேடம், நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சபூத தத்துவம் பற்றி நம்ம பேசுவோம். ஒவ்வொரு நீர், காற்று, நெருப்பு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிவாலயங்களோட தொடர்பு படுத்துகிறாங்க. இதில் வந்து கிரகங்களோட இணைச்சு என்ன மாதிரியான தத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது நவ கிரகங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கணும் அப்படின்னா நவகிரகங்கள். இதே வந்து நீங்கள் வந்து சயின்ஸாக எடுத்துக்கணும், அஸ்ட்ரானாமியாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி கிரகங்கள், நிழல் கிரகங்கள், கிரகிக்கக்கூடிய கிரகங்கள் 5. அதாவது ஒளி கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன். நிழல் கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு, கேது. கிரகங்கள் அப்படின்னு சொல்லி முழு தகுதி பெற்றவர் இந்த 5 பேருங்க. அந்த 5 பேர் யாருன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 5 பேருக்கும் பஞ்ச தத்துவங்கள் இருக்கு. இந்த பஞ்ச தத்துவத்தோட இந்த பஞ்ச ஸ்தலங்களான சிவபெருமானுடைய, ஏன் சிவபெருமானை வந்து இந்த பஞ்ச கிரகத்தோட இணைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவ கிரகங்கள்ல தலைமை கிரகம் வந்து சூரியன். இந்த சூரியனுடைய புவி ஈர்ப்புல தான் இந்த கிரகங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கு. அந்த கதிர்வீச்சு குறைஞ்சிருச்சுனாக்க கிரகங்கள் அங்கே பயணிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சூரியன் தான் சிவனை அதிதேவதையாக கொண்ட கிரகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தத்துவங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆர்டராக சொன்னால் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களில் ஆகாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான். இந்த ஆகாயத்தை இந்த சிவனுடைய பஞ்ச ஸ்தலத்தில் நடராஜர், அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை சுட்டி காட்டும். அடுத்த நிலையாக இந்த ஆகாயத்துக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காற்று. காற்று வந்து இந்த 5 கிரகங்களில் சனி பகவானை குறிக்கக்கூடியது. இந்த இதுக்குண்டான சிவனுடைய பஞ்ச ஸ்தலங்களில் வந்து திருக்காளகஸ்தி, காளகத்தீஸ்வரர் அப்படின்றவர் இருக்காருங்க. அடுத்ததா ஆகாயம், காற்று, அடுத்தது நெருப்பு. நெருப்புன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து நிற்பாருங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய சிவனுடைய ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஈஸ்வரன் தான் சொல்லணும். அடுத்ததாக ஆகாயம், காற்று,
நெருப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர். நீர்னு சொல்லும் போதே சுக்கிர பகவான் வந்து இணைஞ்சுக்குவார். இந்த நீர்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த நீரோடையே அவர் இருப்பார். பார்க்கும்போதே கோடி கண் வேணும் அந்த தரிசனத்துக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம் வந்து நிலம். இந்த நிலம் எடுக்கும்போது எந்த கிரகம் வரும்னா புதன் பகவான் வந்து இணைவார். இதில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகாம்பரேஸ்வரர், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. அதாவது அம்பாளுடைய ஒட்டியான விழுந்த இடம் அந்த ஏகாம்பரேஸ்வரர். இந்த பஞ்ச ஸ்தலங்களும் இந்த பஞ்ச கிரகங்களும் இந்த சிவனுடைய ஆலயத்துக்குள்ள இருப்பதாக ஐதீகம். இந்த கிரகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சிவனை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது நன்மைகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் கோவிலிருந்து செய்தியாளர் மகாராஜா பாண்டி நம்மோடு இணைகிறார். மகாராஜா பாண்டி, ஒரு சிறப்பான ஸ்தலத்தில் நீங்கள் இப்போ அங்கே இருக்கீங்க. எத்தனை கால பூஜைகள் அங்கு நிறைவு பெற்றிருக்கு? இன்னும் எத்தனை கால பூஜைகள் இருக்கிறது? அங்கே ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? எவ்வளவு மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள்? பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ரவி. ஆகாய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாம் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை முன்னிட்டு இன்று மாலை 6 மணி முதல் நாளை காலை வரை விடிய விடிய கோயில் நடை திறந்திருக்கிறது. இங்கு ஏராளமான பக்தர்கள், அதாவது உள்ளூர் பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்கள் இங்கு குவிந்து சாமியை தரிசனம் செய்ய வந்து வருகிறார்கள். மற்ற சிவன் ஸ்தலங்கள் மாதிரி இங்கு வந்து 6 கால பூஜை என்ற இது இல்லை. பக்தர்கள் வரலாம். விடிய விடிய கோயில் திறந்திருக்கும், நடை வந்து திறந்திருக்கும். பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்து வரலாம் என்பதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் இங்கு 1000க்கு மேற்பட்ட பக்தர்கள் கோவில் வளாகத்தில் திரண்டு சாமியை வரிசையாக தரிசனம் செய்து வருகிறார்கள். அதையும் நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கலாம். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், கோயில் வளாகத்திலே வந்து அகல் விளக்கு ஏற்றுவதற்கென்று தனி இடம் இருக்கிறது. இங்குதான் ஏராளமான பெண்கள் தங்களது குடும்பத்துடன், அதாவது குழந்தைகள் தங்களது மகள்களுடன் வந்து விளக்கை ஏற்றி தரிசனம் செய்து வருகிறார்கள். இங்கு அகல் விளக்கு ஏற்றினால் தாங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். வருஷம் வருஷம் இங்கு வெளியூரிலிருந்து வரும் பெண்கள் அதை தான் கடைபிடித்து வருகிறார்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் மற்ற சிவன் கோயில்கள்லாம் வந்து விடிய விடிய 6 கால பூஜை நடக்கும். இங்கு அந்த மாதிரி 6 கால பூஜை கிடையாது. அகல் விளக்கு ஏற்றுவதுதான் சிறப்பு. அந்த சிறப்பை வந்து இங்கு உள்ள பெண்கள் வந்து ஏற்றி அதை வழிபாடு செய்வதை பார்க்கலாம். ஏராளமான பெண்கள் தான் கோயில் வளாகத்தில் திரண்டிருக்கிறார்கள். ஆண்கள் வந்து சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் வெளியூர், இந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கும் கிராம பகுதிகள், அதேபோல் வந்து வெளி மாநிலம், வெளிநாடை சேர்ந்த பக்தர்களும் கோயில் வளாகத்தில் சாமியை தரிசனம் செய்வது, தியானத்திலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதையும் நாம் பார்க்க முடியுது. தற்போது இங்கே அகல் விளக்கு ஏற்ற வரும் பெண்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம கேட்கலாம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் வந்து வருஷம் வருவீங்களா? நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்து என்ன நிறைவேறணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோங்க. இந்த வருஷம் தான் நாங்கள் இது சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். போன முறை திருவண்ணாமலையில் இருந்தோம். இங்கே ஈசனோட அருள் வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னாக்கா. இப்போ நீங்கள் இந்த வருஷம் முதல் வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? இது எப்படி கேள்விப்பட்டீங்க? சிதம்பரத்துக்கு வந்து விளக்கேட்டுனா நினைத்த காரியம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவன் வந்து ஜோதி வடிவமாக இருக்கிறவர். அவரை வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் ஐக்கியப்படுத்தணும்னா இந்த தீபத்து மூலியமாக தான் பண்ண முடியும். இந்த ஜோதி வடிவத்தில் இருக்கிறதால நம்ம வந்து சாட்சாத் அந்த பெருமானியே வந்து நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த முறை சிதம்பரத்துக்கு வரணுன்ற வந்து ஆசையாக இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து இந்த கோவிலில் வந்து ஈசனோட அருள் வந்து பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு. நானாக வரணும்னு நினைக்கல. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது இந்த சிவராத்திரி வந்ததால் ஈசனையும் 2ஆம் கால பூஜை பார்க்கலான்னு சொல்கிறதால அவனே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரஹர மகாதேவா, என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா திருச்சிற்றம்பலம், சிவ சிதம்பரம், லோகம் சுகினோ சுகினோ பவந்து. நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக உங்களை நான் பார்க்குறேம்மா. இந்த விளக்கேற்றுற இடத்துலையே சுற்றி வந்து விளக்கேற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க? விடிய விடிய இங்கே இருப்பீங்களா? விடிய விடிய இருப்பேன் சார். புவனகிரிலேருந்து வரோம். சாமி விளக்கு போடணும், வேண்டுதல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த வருஷம்? வேணும்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். எத்தனை விளக்கு போட்டீங்க? அது குறிப்பிட்ட எண்ணிக்கை விளக்கு போகலாமா? 3 விளக்கு சார். 3 விளக்கு போட்டிருக்கோம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு சொல்லுங்கம்மா. நான் சிதம்பரம் தான். நீங்கள் வருஷம் வருவீங்க? எல்லா வருஷமும் வரோம்.
எல்லா வருஷமும் வரும். என்ன வேண்டுதல் வெளியில் சொல்லக்கூடாது. போன வருஷம் நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்களா? அது நிறைவேறிக்கிறோம்ல, அது என்ன வேண்டுதல் நிறைவேறிருக்கு? அது இப்போ நீங்கள் வந்து வேண்டுதலில் நிறைவேற்றணும்னு அகல் விளக்கு போகிறீங்க. விடிய விடிய கோயில் வளாகத்தில் இருப்பீங்களா? விடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா? என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கும் போகிறோம். நாங்கள் நிறையா கோயில் போகிறதுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போம். அது சிதம்பரம் நடராஜர் என்றாலே நாட்டியம் தான். இந்த நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு ரத கோபுரம் வீதி இருக்கிறது. அந்த வீதியில் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் ஏராளமான வெளிநாடு வெளிமாநில உள்ளூரை சேர்ந்த பரதநாட்டக கலைஞர்கள் பங்கேற்கும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கோயில் பக்கத்திலேயே அது நடப்பதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்துவிட்டு அருகில் இருக்கும் அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு சென்று நாட்டியாஞ்சலியும் அவர்கள் பார்த்து கண்டு கழித்து வருகிறார்கள். அப்படி பார்க்கும்போது விடிய விடிய சிதம்பரம் பகுதியில் மக்கள் தூங்காமல் சிவனுக்கு தங்களது நன்றியை செலுத்தும் வகையிலும் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் வகையிலும் விடிய விடிய முழித்திருந்து சாமிக்கு வழிபாடு செய்து தூக்கம் வரும் நேரத்தில் அதை தவிர்க்கும் வகையில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் பார்த்து வருகிறார்கள். அதையும் நாம் பார்க்க முடிந்தது. ரவி ஐயா, கடந்த சில மணி துளிகளுக்கு முன்னாடி அந்த நடனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சிதம்பரம் அப்படிங்கும் போது நடனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நடனம் அப்படின்னாலே நடராஜர் தான், சிவன் தான். என்ன தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சிவனுடைய 64 திருவுருவங்களில் நடராஜ பெருமானுடைய அற்புதமான உருவம்தான் அனைவரையும் கவரக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நடராஜ பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம்தான் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெரிய புராணத்தில் சிவனை எடுத்து கொடுத்த அடி உலகலாம் என்பது. அந்த உலகலாம் என்ற முதல் பாடலே நடராஜ பெருமானாக சிவன் எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகின்ற 5 தொழில்களை செய்கின்றார். இந்த 5 தொழில்களையும் செய்வது எப்படி என்றால் ஒரு விளையாட்டாக ஆடிக்கொண்டே செய்கின்றார். எனவேதான் சிதம்பரம் என்பது இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளி, அவருடைய இடது விரல் மையப்புள்ளி என்று விஞ்ஞானத்திலே சொல்கிறார்கள். எனவே இந்த காஸ்மிக் டான்ஸ் என்று அதை விஞ்ஞானம் சொல்கிறது. எதுவுமே இயங்கக்கூடிய நிலையிலே தான். உதாரணமாக பம்பரம், அந்த பம்பரம் சுழன்று கொண்டே இருந்தால்தான் நிற்க முடியும். நின்றால் அது விழுந்து விடும் அந்த பம்பரம். அதுபோல் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி பஞ்ச கிருத்தியங்கள் செய்து கொண்டு நடராஜர் ஆடுகிறார். எனவே தான் நடராஜ பெருமான் தான் சிவமூர்த்தங்களிலே பிரதானமான மூர்த்தி. எனவே தான் பஞ்ச சபைகள் 5 சபைகள். 5 சபைகளில் பொற்சபை என்பது தில்லை ஆகாசத்தலம், அடுத்ததாக ரஜத சபை வெள்ளி சபை மதுரை, மூன்றாவதாக காப்பர், அதாவது அந்த உலோகங்களை வரிசைப்படுத்தி அழகாக சொல்லுகிறார்கள். முதல்ல தங்கம் சிதம்பரம், வெள்ளி மதுரை, காப்பர் தாமிரம். தாமிரம் அதிகமாக இருக்கிறனால தான் அந்த ஆற்றுக்கு பேரே தாமிரபரணி என்று பேர் வைத்தார்கள். எனவே அந்த தாமிர சபை திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்ததாக திரு ஆலங்காட்டிலே ரத்தன சபை, கடைசியாக திருக்குற்றாலத்திலே சித்திர சபை. இந்த 5 சபைகளிலே நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். இதே மகா சிவராத்திரி அன்றுதான் அந்த மதுரையிலே அந்த நடராஜ பெருமான் ராஜசேகர பாண்டியன் என்னும் மன்னனுக்காக கால் மாறி ஆடுகின்றார். மற்ற இடங்களெல்லாம் இடது பதம் தூக்கி ஆடுகின்றார். ஆனால் மதுரையில் மட்டும் மகா சிவராத்திரிக்காக அந்த பாண்டிய மன்னனுடைய வேண்டுகோளுக்கிணங்கி கால் மாறி ஆடிய ஒரு சிறப்பு அந்த வரலாற்று செய்தி மதுரையிலே நடக்கின்றது மகா சிவராத்திரி அன்று. எனவேதான் எல்லா ஆலயங்களிலும் சிவனுக்கு வழிபாடு செய்கின்ற முறையிலே பூஜை செய்கிறார்கள், சிவனுக்கு பாடல்கள் பாடுகிறார்கள். அனைத்தையும் விட சிவனுக்கு மிகவும் பிடித்தமானது நாட்டிய அஞ்சலி என்று அழகாக பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே இறைவனுக்கு மலர் அஞ்சலி செய்வதை விட, இசை அஞ்சலி செய்வதை விட நடன அஞ்சலி செய்வதைத்தான் அந்த நடராஜ பெருமான் மிகவும் விரும்புகிறார். எனவே பஞ்ச சபைகளிலே அந்த நடனத்திலே
அந்த நடராஜ பெருமானுக்கு தாங்கள் கற்ற நடனத்தை சிவனுக்கு அதை அர்ப்பணம் செய்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வைத்தான் இந்த மகா சிவராத்திரியில் எல்லா இடத்திலே பார்க்கிறோம். ஆடுகின்ற சிறப்பு என்ன என்றால், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் ஆட முடியும். மகிழ்ச்சியினுடைய உச்சம்தான் நடனம். எனவே அந்த மகிழ்ச்சியினுடைய எல்லை தான் சிவம். எனவே அந்த சிவத்தை நினைக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு கவலையெல்லாம் போகின்றது, அவருடைய நோய்களெல்லாம் தீர்கின்றது. எனவேதான் அந்த சிவத்தை எண்ணுகின்ற பொழுது அவன் ஆடுகின்றான். இந்த ஆட்டத்தை தேவாரத்தில் எல்லாரும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பை பார்க்கலாம். எல்லா சிவாலயங்களிலும் அந்த சிவ வாத்தியங்கள் இசைக்கிறார்கள். ஆடுவதற்கு மிக முக்கியம் வாத்தியங்கள். அந்த வாத்தியங்கள் இசைத்தால்தான் நடனம் ஆட முடியும். காரைக்கால் அம்மையார் தான் முதலாக 21 தாளக்கருவிகளை எல்லாம் பதிவு செய்து சொல்கிறார். திருவாலங்காட்டிலே மூத்த திருப்பதிகம் திருஞான சம்பந்தருக்கு 100 ஆண்டுகள் முன்பாகவே 6ஆம் நூற்றாண்டிலேயே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இதோ பார்க்கின்றோம். கையிலே தாளம் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் முழவு, கஜ்ஜரி, எக்காலம், இப்படி 21 வகையான தாளக்கருவிகளோடு நடராஜ பெருமான் ஆடுகின்றார் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த மகா சிவராத்திரியிலே எல்லா சிவாலயங்களிலும் கண்டு மகிழ்கின்றோம். அருமையான விளக்கம் ஐயா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். 2 அற்புதமான விருந்தினர்கள் பல கருத்துக்கள், பல தெரியாத தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. விளக்கமான அறிவுரைகள்லாம் கூட சொன்னாங்க. 2 பேருக்கும் மிக்க நன்றி. அற்புதமான இந்த மகா சிவராத்திரி சிறப்பு நேரலை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.